இன்றைக்கு வந்து காங்கிரஸ் வந்து லாங் டேர்ம் அலையன்ஸ் பார்ட்னர் டிஎம்கே இன்றைக்கு வந்து முதுகில் குத்தி இன்றைக்கு வந்து ஒரு துரோகத்தை இழைத்து திமுகவின் வாக்கு வங்கி மூலமாக வெற்றி பெற்று திமுகவை தீய சக்தி என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த விஜய்க்கு ஆதரவு அளிப்பது என்பது உண்மையிலேயே இவர்கள் சொந்த காசில் இவர்கள் சூனியம் வைத்துக் கொண்டார்கள் என்றுதான் அர்த்தம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகத்தை செய்துவிட்டு இன்றைக்கு அங்கு டிவிகேக்கு சென்றவர்கள் கண்டிப்பாக இன்னொரு துரோகத்தை இவர்கள் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். அப்படிப்பட்ட நேரத்தில் காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலிருந்து துடை தெரியப்படும், இல்லைன்னா அழித்தொழிக்கப்படும். இதற்கு இன்றைக்கு அச்சாரம் விட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இதுதான் நடந்திருக்கு. RSS கூட்டம் RSS கூட்டத்தோடு சேர்ந்திருக்கிறது. இதுதான் நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் வந்து பிஜேபியுடைய அடிமையாக ஆகிவிட்டது. இதற்கு ராகுல் காந்தி காங்கிரஸை நடத்தணும்னு அவசியமே இல்லை. காங்கிரஸை கலைச்சிட்டு பிஜேபியில ஜாயின் பண்ணிடலாம் ராகுல் காந்தி. தமிழ்நாட்டு காங்கிரஸை குளிதோண்டி புதைத்து விட்டார் ராகுல் காந்தி. நாளை இன்னும் ஒரு 6 மாசம் தான், 6 மாசத்துல இவர்கள் வந்து ஒரு சூழல் ஏற்பட்டால் இவர்கள் வந்து இவர்களுக்கு முதுகில் குத்தியவர்கள் என்ற பெயரை தாவேகா கொடுக்கும். காங்கிரஸ் இன்னைக்கு உந்தி ஓடி போனது காரணம் என்ன? பதவி ஆசை தானே, அமைச்சரவை ஆசை தானே. இந்த ஆசை வந்து விசிகாக்கு வந்திருக்கு அப்படின்னா அப்ப அந்த பதவி ஆசையை நீங்க வந்து திருமாவளவன் இவ்வளவு நாள் கட்டி காத்த அந்த மதச்சார்பின்மை எங்க போச்சு? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களது அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம்பா சார். தேர்தல் முடிவுகள் பலருக்கும் அதிர்ச்சி தந்தது. ஒரு இருதுருவ அரசியல் என்று கருதப்பட்ட திமுக அதிமுக அப்படிங்கிற அந்த தன்மை மாறி இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்திருக்கு. இப்போ ஆட்சி அமைப்பதற்கு அந்த மேஜிக் நம்பர் 118 அந்த எண்ணை எட்டுவதற்கு அவர்களால் அந்த மக்கள் அந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கல. இப்போ இன்று தினம் நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, காங்கிரஸ் ஓடோடி போய் முதல் கட்சியாக ஆதரவு கொடுத்திருக்கிறது. மேலும் அவர்கள் CPI CPMக்கு ஆதரவு கேட்டிருக்கிறாங்க, விசிகாவுக்கு ஆதரவு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் ரெண்டாவது வரேன். முதல்ல காங்கிரஸ் இந்த ஆதரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ப்ரீபோல் அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி போஸ்ட் போல்ல அலையன்ஸை பிரேக் பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு அளிப்பது என்பது எத்திக்கலா நாட் கரெக்ட், மாரலி நாட் கரெக்ட், பட் லீகலி இட் இஸ் பாசிபிள். ஸோ இன்றைக்கு காங்கிரஸ் லாங் டேர்ம் அலையன்ஸ் பார்ட்னர் டிஎம்கே இன்றைக்கு முதுகில் குத்தி இன்றைக்கு ஒரு துரோகத்தை இழைத்து அதாவது திமுகவின் வாக்கு வங்கி மூலமாக வெற்றி பெற்று திமுகவை தீய சக்தி என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த விஜய்க்கு ஆதரவு அளிப்பது என்பது உண்மையிலேயே இவர்கள் சொந்த காசில் இவர்கள் சூனியம் வைத்துக் கொண்டார்கள் என்றுதான் அர்த்தம். இது அவர்களுக்கு இப்பொழுது புரியாது. ஒரு 6 மாதத்தில் இவர்கள் யாரை ஆதரித்தார்களோ அவர்கள் அன்பாப்புலராக ஆகும் பொழுது அன்றைக்கு இவர்கள் கொடுத்து வந்த ஆதரவை வித்ரா பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அப்பொழுது இவர்கள் துரோகிகள் என்ற முத்திரை டிவிகேயால் குத்தப்படுவார்கள். விஜய் இவர்களை பலிகடா ஆக்கிவிட்டு மக்கள் மத்தியில் சென்று என் அரசை கவிழ்த்தவது காங்கிரஸ் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து அவர் மக்கள் மத்தியிலே 2ஆம் முறைக்கு சென்று வாக்குகளை பெற்று காங்கிரஸை தெருவில் அனாதையாக நிறுத்தி விடுவார் என்பது நிச்சயம். இது நடக்கும். ஏனென்று சொன்னால் துரோகத்தை செய்துவிட்டுத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகத்தை செய்துவிட்டு இன்றைக்கு அங்கு டிவிகேக்கு சென்றவர்கள் கண்டிப்பாக இன்னொரு துரோகத்தை இவர்கள் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். அப்படிப்பட்ட நேரத்தில் காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலிருந்து துடை தெரியப்படும், இல்லைன்னா அழித்தொழிக்கப்படும். இதற்கு இன்றைக்கு அச்சாரம் விட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இதுதான் நடந்திருக்கு.
இது இன்னொரு இதுல பேக்ரவுண்ட் அண்டர் கரண்ட் என்ன இருக்கு அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் கூட்டம் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கிறது. இதுதான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 18 ஆர்எஸ்எஸ் காரர்கள் டிவிகேல எம்எல்ஏக்களாக ஆகியிருக்கிறார்கள். இது ஆர்எஸ்எஸ் ஆல் இயக்கப்பட்ட கட்சி தான் இந்த கட்சி. இதுல நீங்க இப்ப கூட்டு போய் சேர்த்தது யார் அப்படின்னா, பிரவீன் சக்கரவர்த்தி ஆர்எஸ்எஸ் பின்புலத்தை சேர்ந்தவர், கிரீஷ் சோடங்கர் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் வந்தவர். இவர்கள் இருவருமே காங்கிரஸில் இருந்து கொண்டு காங்கிரசினுடைய ராகுல் காந்தி அவர்களை இயக்கி கொண்டிருப்பவர்கள். எனவே எந்த ஆர்எஸ்எஸ் இந்த விஜய் என்ற கட்சி 108 இடங்களை பெற்றதோ, பிஜேபி ஆர்எஸ்எஸ் எந்த ஆர்எஸ்எஸ் இவிஎம் மெஷின் மூலமாக இந்த வெற்றியை அவர்கள் படைத்தார்களோ, அந்த ஆர்எஸ்எஸ்ற்கு வழியே சென்று ஆதரவு அளித்து தங்களை வலையில் வீழ்த்தி கொண்டது காங்கிரஸ் என்றுதான் நம்ம கருத வேண்டும். தங்களை டிராப்ல மாட்டியிருக்கிறது காங்கிரஸ். இப்பொழுது அவர்களுக்கு பதவி என்பது ஒரு பெரிதாக தெரியலாம். ஆனால் கொள்கை என்பதும் மதச்சார்பற்ற கொள்கைக்கு சுத்தமும் சம்பந்தம் இல்லாத ஒரு கட்சியில் போய் சேர்ந்திருக்கிறார்கள். எனவே இவர்களது அந்த பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக களையும் பொழுது காங்கிரஸ் செய்த முடிவு தவறு என்பதை அவர்கள் உணர்வார்கள். உணரும் பொழுது அவர்களுக்கு மீண்டும் காங்கிரசிற்கு தமிழகத்தில் வாழ்வளிப்பதற்கு யாரும் இல்லாத அனாதையாக தெருவில் நிற்கப் போகிறார்கள் என்பது மட்டும் உறுதி. முன்கூட்டியே இந்த ஆதரவு கொடுக்கும் போது லெட்டர் பேட்ல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, நாங்க லோக்கல் பாடிஸ்லயும் தொடருவோம், நாடாளுமன்றத்திலையும் தொடருவோம், அதாவது 2029லயும் நாங்க இதே டிவிகே உடன் கூட்டணி தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி இப்போ அறிவிப்பும் செஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு முன்கூட்டியே அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்ன வந்தது? திமுகவிடம், அதாவது வெற்றி பெற்றதுக்கு பிறகு திமுக தலைவரை கூட சந்திக்கவில்லை, எல்லா தலைவர்களும் சந்திச்சாங்க. ஆனா இவங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க மட்டும் போகல. இப்போ எப்படி பாக்குறது? 29லயும் கூட்டணின்னு சொல்லி இப்பவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ்ல இருந்து பல குரல்கள், இது சந்தர்ப்பவாதம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட், இது நம்ம அப்படி பண்ணக்கூடாது, இதான் அதிமுக என்டிஏ பண்ணிட்டு இருக்கு, நாமளும் அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த கட்ட தலைவர்கள் பேசி கொண்டு வருகிறார்கள். இது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? காங்கிரஸ் முடிந்து போய்விட்டது என்ற நிலைதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இனிமேல் காங்கிரசிற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. ஒருவேளை காங்கிரஸில் ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட் ஏற்பட்டு இந்த எம்எல்ஏக்கள் பதவியை நாடி சென்றிருக்கிறார்கள் என்ற நிலை இன்னொரு காங்கிரஸ் பிரிந்து திமுகவுடன் தொடர்ந்து கூட்டணியில் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அது நடக்குமா இல்லையான்றது போக போகத்தான் தெரியும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் பிஜேபியுடைய அடிமையாக ஆகிவிட்டது. இதற்கு ராகுல் காந்தி காங்கிரஸை நடத்தணும்னு அவசியமே இல்லை. காங்கிரஸை கலைச்சிட்டு பிஜேபியில ஜாயின் பண்ணிடலாம் ராகுல் காந்தி. எதற்கு தனியா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நடத்திட்டு இருக்கீங்க? இந்த ஒரு அதாவது அஸ்ஸாம்லையும் மேற்கு வங்காளத்திலையும் தேர்தல் கமிஷனும் அமித்ஷாவும் இவிஎம் மூலமா தில்லுமுள்ளு பண்ணிட்டாங்களாம். தமிழ்நாட்டுல பண்ணலையா ராகுல் காந்திக்கு? எப்படிங்க ராகுல் காந்தி தமிழ்நாட்டுல பண்ணலையா? தமிழ்நாட்டுல அதை பண்ணிதான் இந்த 108 பேரு உருவாக்கி இருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி 100 தொகுதிகளில் மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அத இவர் ஆமோதிக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள். ஆனா தமிழ்நாட்டுல ஒரு இளைஞர்களுடைய எழுச்சி வந்திருக்கு, அதை நான் அக்செப்ட் பண்றேன். அதான் அவனுடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அந்த அளவுக்கு வலுவாக ராகுல் காந்தியை சுற்றி வளைப்பு நிலை போட்டிருக்கிறது. எனவே ராகுல் காந்தி இதுல இருந்து தப்புவதற்கு வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டு காங்கிரஸை குடிதோண்டி போய்த்து விட்டார் ராகுல் காந்தி. நாளை இன்னும் ஒரு 6 மாசம் தான், 6 மாசத்துல இவர்கள் ஒரு சூழல் ஏற்பட்டால் இவர்கள் இவர்களுக்கு முதுகில் குத்தியவர்கள் என்ற பெயரை தாவேகா கொடுக்கும். அப்ப அந்த நேரத்துல தாவேகாவிலும் இப்ப நீங்க வரணும் இல்லை, நீங்க இப்ப எழுதிட்டீங்க உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி, ஓகே, அது கூட நடக்கலாம். தாவேகாவோட கூட்டணி, நீங்க பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சு உங்களை ஜெயிக்க விடுறதுக்கு அமித்ஷா என்ன மிச்சர் சாப்பிடுவாரா? என்ன அமித்ஷா என்ன பலாப்பழம் சாப்பிடுவாரா? பாராளுமன்ற தேர்தலில் டிவிகேவோட கூட்டணி வச்சு நீங்க காங்கிரஸ் ஜெயிக்கிற விடுறதுக்கு அமித்ஷா என்ன பண்ணுவாரு? உங்களை விட்டுருவாரா? திமுக தொடர் இருந்துச்சுல, அப்ப 10 எம்பிக்கள் இங்க இருந்து போனாங்கல்ல.
நீ ஜீரோ தான். நீ 2029 வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸ் வந்து டிவிக்கோட நின்று ஜெயித்து எம்பிக்களை பெறுவதற்கு விடுவதற்கு அமித்ஷா என்ன ஒண்ணும் தெரியாத பாப்பாவா சொல்லுங்க? அவரு விஜய் பாசையில சொன்னோம்னா பல்லாங்குழி பாப்பாவா அவரு அமித்ஷா? அதனால வந்து இவர்களை ஜெயிக்க விடுறதுக்கு அவர் என்ன, இந்த வட்டம் வந்து பிஜேபி ஒரே கல்ல 2 மாங்கான்னு ஏடிஎம்கேயும் காலி பண்ணி டிஎம்கேயும் காலி பண்றதுக்கு அமித்ஷா எடுத்த முடிவு தான் தாவேகாவை வந்து இவ்வளவு 108 இடங்கள்ல 35% அக்ராஸ் த ஸ்டேட். அதுவும் அது அந்த வீசின அலை 8 மாவட்டத்துல வீசல. அலை வீசினா தமிழ்நாடு முழுக்க தானே வீசி இருக்கணும். அந்த வீசின அலை 8 மாவட்டத்துல வீசல. எப்படி வீச முடியும்? ஏன் பாண்டிச்சேரியில வீசல அந்த அலை? அதனால வந்து இது உருவாக்கப்பட்ட வெற்றி. இந்த வெற்றிக்கு சொந்தக்காரர் வந்து அமித்ஷா. அதை வந்து வழிய போய் ஆதரிக்கிறதுக்கு பதிலாக நீங்க வந்து காங்கிரஸை கலைச்சிட்டு எல்லாரும் பிஜேபியில இணைஞ்சு டைரக்டாவே நீங்க சப்போர்ட் பண்ணிடலாம். இல்ல டிவிக்கு வந்து பிஜேபியினுடைய பிரான்ச் தான், அதனால டைரக்டாவே சப்போர்ட் பண்ணலாம். ஒன்றும் தவறே கிடையாது. இதுல இதுக்கு இப்படி போய் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அரசியல் பெரும்பான்மைக்கு ஷார்டேஜா இருக்கு. சில கட்சிகளுக்கு வந்து அவங்க லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சிபிஐ சிபிஎம் வந்து நாங்க 8ஆம் தேதி ஆலோசனை பண்ண போறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லும் போது சொல்றாரு, அவங்க ஆதரவு கேட்கறது வந்து கண்ணா பின்னான்னு எல்லார்ட்டையும் கேட்கல, கிடைச்சா போதும் 118 அப்படின்னு அவங்க கேட்கல. மாறாக அவங்க கேட்கக்கூடிய நபர்களை பாருங்க. சிபிஐ சிபிஎம்க்கு அனுப்பியிருக்காங்க, ஐயுஎம்எல்க்கு அனுப்பியிருக்காங்க, விசிகாவுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தா அதிமுகவுக்கோ பாமகவுக்கோ அனுப்பியிருக்கலாம், ஆனா அனுப்பல. அவங்க அணுகிற விதம் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ நாங்க வந்து நாளை காலையில வந்து நாங்க இது பண்ண போறோம், மீட்டிங் வைக்க போறோம். அந்த மீட்டிங் வச்சதுக்கு அப்புறம் எங்க உயர்மட்ட குழு இது பண்ணுவோம், நாங்க டிசிஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. திருமாவளவனும் போயிருவாரு போலயே டிவிக்கோட. அதாவது மாயமானை பார்த்து மயங்கக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க வந்து அமித்ஷா அவனுடைய ஃபர்ஸ்ட் சூத்திரதாரியே வந்து நீங்க வந்து முதல்ல அவருக்கு வந்து இப்ப திமுக அதிமுகவை ஓச்சா மட்டும் போதாது, காங்கிரஸை ஓக்கணும், விசிகாவை ஓக்கணும், கம்யூனிஸ்டையும் காலி பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன வழி? இவங்க எல்லாரையும் கொண்டு வந்து சப்போர்ட் பண்ண வச்சு, தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ண வச்சு ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு இஷ்யூவை எடுத்து அந்த இஷ்யூல வந்து இவங்களால ஒத்து போக முடியாது. அந்த இஷ்யூல தாவேகாவை அதை செய்ய வச்சு, அந்த அரசை வந்து செய்ய வச்சு, அந்த நேரத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இவங்க அத்தனை பேரையுமே வாபஸ் வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். அப்ப வாபஸ் வாங்க சூழலுக்கு தள்ளப்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இவர்கள் துரோகிகள் என்று தாவேகாவால் முத்திரை குத்தப்பட்டு ஒட்டுமொத்தமாக இவர்கள் தமிழக அரசியலிலிருந்து துடை தெரியப்படுவார்கள், இன்க்ளூடிங் விசிகே, கம்யூனிஸ்ட் அண்ட் காங்கிரஸ். இஃப் தே சப்போர்ட், தே எக்ஸ்டெண்ட் த சப்போர்ட். இந்த மாயமானின் கோரிக்கையை ஏற்று அவர்கள் வந்து ஆதரவை கொடுத்தார்கள் என்று சொன்னால் பிஜேபி தூய சக்தியாக மாறிவிடும், இவர்கள் தீய சக்தியாக மாறிவிடுவார்கள் தாவேகாவுக்கு. இது கூட தெரியாம எங்களுக்கு மதச்சார்பற்ற சக்திகளுக்கு அவர்கள் அடைப்பு விடுத்திருக்கிறார்கள், எங்களை மதித்து கூப்பிட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் வந்து புலகாங்கிதம் அடைந்தால் திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்டுகள் புலகாங்கிதம் அடைந்து சப்போர்ட் செய்தால் அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் அழித்தொழிக்கப்படுவார்கள் என்பது அது யாரால? இதே அமித்ஷா அப்படிப்பட்ட ஒரு சூழலை தமிழக வெற்றி கழகத்திற்கு உருவாக்குவார். அந்த சூழலில் தமிழக வெற்றி கழகம் முடிவெடுக்க முடியாமல் திணறும். அந்த சூழலில் இவர்கள் எல்லாம் எதிர்த்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அப்பொழுது இவர்கள் வாபஸ் வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். தள்ளப்பட்டால் தாவேகா ஈஸியா பழியை தூக்கி காங்கிரஸ் மேலையும் விசிகா மேலையும் கம்யூனிஸ்ட் மேலையும் போட்டு இவர்கள் தான் என் ஆட்சியை கவிழ்த்தார்கள் என்ற பழியை சுமந்து நிற்கக்கூடிய தீய சக்திகளாக அன்றைக்கு இவர்களும் மாற்றப்படுவார்கள். அப்ப ஒரே கல்லுல இங்க எந்த திராவிட சக்தியும் இருக்கக்கூடாது, எந்த மதச்சார்பற்ற சக்தியும் இருக்கக்கூடாது, எந்த பொது உடைமை சக்தியும் இருக்கக்கூடாது என்ற மாங்காய் அடிப்பதில் வல்லவரான அமித்ஷா அவர்கள் தாவேகாவை வைத்து இவர்கள் அத்தனை பேர் சோழியையும் முடிப்பார் என்பது நிச்சயம். இது நடக்கும். இது நடக்கிறது இல்லைன்னு பாருங்க. இப்போதைக்கு இவர்கள் வந்து
இவர்களுக்கு பதவி ஆசை பெரிதாக இருக்கலாம், இவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கலாம், இவர்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கூட கிடைக்கலாம், ஆசை காட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் இதை நம்பி இவர்கள் போனால் இவர்கள் நடுத்தருவில் நிற்பார்கள் என்பது மட்டும் உறுதி. இவர்களுக்கு கொள்கை, கோட்பாடு, அரசியல் இல்லை என்பது உறுதி. கண்டிப்பா இது நடக்கும். நீங்க அப்படி பாக்குறீங்க சார்? இப்ப அவங்க செலக்டிவான பீப்புள்ஸ் தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா தானோண்டு அதிமுக, பாமக இது மாதிரி கொள்கை ரீதியான அவங்க எதையும் முரண்பட்டு அவங்க செய்யல. மேலும் அவங்க வந்து இந்த 108 பேர் கொடுத்திருக்காங்க, மக்கள் தாவேக்கா தான் அமரணும் அப்படின்ற ஒரு மெசேஜை கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஆட்சி தக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. யாருக்கு இருக்கு? எல்லா கட்சிகளுக்கும் உண்டு. எல்லா கட்சிக்குமா கொடுத்தாங்க? எல்லா கட்சியுமா கொடுத்தாங்க? யாருக்கு கொடுத்தாங்க? மக்கள் தாவேக்கா தானே கொடுத்தாங்க. தாவேக்கா நிரூபிக்கட்டும். யார் மூலமா கொடுத்தாங்க? யார் சொன்னது சொல்லுங்க. தேர்தல் எலெக்ஷன் அது கிடையாது. எதுக்கு வரணும்? ஏன் பிஜேபி தானே உருவாக்குச்சு, பிஜேபி ஆதரவு கொடுக்கட்டும். நீங்க எதுக்குங்க முந்துறீங்க? அப்ப உங்களுடைய பதவி ஆசை தெரியுதா இல்லையா? காங்கிரஸ் இன்னைக்கு உந்தி ஓடி போனது காரணம் என்ன? பதவி ஆசை தானே, அமைச்சரவை ஆசை தானே. இந்த ஆசை வந்து விசிகாக்கு வந்திருக்கு அப்படின்னா அப்ப அந்த பதவி ஆசையை நீங்க வந்து திருமாவளவன் இவ்வளவு நாள் கட்டி காத்த அந்த மதச்சார்பின்மை எங்க போச்சு? நீ வேற ஒன்றும் சிம்பிள் லாஜிக். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லட்டும். இவர் கொடுத்திருக்கக்கூடிய 4 லட்சம் கோடிக்கான பிராமிஸ், வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி பிராமிஸ். ஏற்கனவே 4 லட்சம் கோடி தான் பட்ஜெட். 1 லட்சம் கோடி பிஸ்கல் டெபிசிட் இருக்கு. 1 லட்சம் கோடி கடன் வாங்கி தான் நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். அந்த பிஸ்கல் டெபிசிட்டுக்கு கடன் வாங்கி தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். இதுல 4 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா பார்டன் இருக்கு. இந்த 4 லட்சம் கோடி திட்டங்களை செயல்படுத்த முடியலன்னா, கவர்மெண்ட் சொன்ன திட்டங்களை செயல்படுத்த முடியலன்னா என்ன ஆகும்? அன்பாப்புலர் ஆகுமா இல்லையா? சரி, திருப்பரங்குன்ற இஷ்யூல என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க சொல்லுங்க. இவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க திருப்பரங்குன்ற இஷ்யூல? சரி, என்இபி பாலிசி என்ன எடுக்க போறாங்க? இது விக்சித் பாரத் சிக்ஷா அபியான் திட்டத்தை வந்து பல்கலைக்கழகங்கள்லாம் தூக்க போறான் சென்ட்ரல் கவர்மெண்ட். என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறான்? என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறேன்? என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க? கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அங்கம் வைக்கும் பொழுது தொழிலாளர்களுக்கு எதிராக, விளிம்பு நிலை மக்களுக்கு எதிராக, தலித் மக்களுக்கு எதிரான சட்டங்களையோ அல்லது இப்படி மத்திய அரசுக்கு காவு கொடுக்கும் அளவிற்கு ஒரு மாநில அரசினுடைய ஆட்சியோ விட்டுருவாங்களா? இவங்க வந்து நெறிப்படுத்தக்கூடிய இடத்துல இருப்பாங்கல்ல. எப்படி நெறிப்படுத்துவீங்க? எங்கிட்ட நெறிப்படுத்துறது? ஏங்க, உங்களை ஆட்சியை உருவாக்குன அமித்ஷா சொல்லும் போது நீங்க என்னங்க கேட்காம எப்படிங்க இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க சொல்லுங்க. நீங்க இப்ப இதே வந்துருச்சு. நீங்க வந்து NEP 2020 ஆதரிக்க சொல்லி தாக்கீது வந்தாச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? PM ஸ்ரீ திட்டத்தை ஏத்துக்கிட்டா இவங்களுக்கெல்லாம் ஓகே தானா? அப்ப இந்த மாதிரி கொள்கை முரண்பாடுகள் வரும் பொழுது இதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க? அப்ப காம்ப்ரமைஸ் மாடல்ல போறாங்களா? மத்திய அரசை நாங்கள் அனுசரித்து போகிறோம் என்று சொல்லி மாடல்ல போனா அதை ஏத்துக்கிட்டு இவங்க உள்ள இருப்பாங்களா? சரி, எல்லாத்தையும் கூட ஏத்துக்கிட்டு உள்ள இருக்கலாம். ஏன்னா பதவி கொடுக்குறாங்க, அமைச்சரவை கொடுக்குறாங்க, துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்ற நிலையில உள்ள போகலாம். ஏதாவது ஒரு கட்டத்துல வெளியே வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு, கொள்கைக்கு முரண்பாடான செயல் நடக்கும் பொழுது 17 RSS காரர்கள் அங்க MLA ஆயிருக்காங்க. அங்க அதுல பாதி பேர் அமைச்சர் ஆயிருவாங்க. இந்த அமைச்சர்கள் RSS பிஜேபியினுடைய வழிகாட்டல் வழி நடப்பார்கள். அப்ப நடக்கும் பொழுது இவர்கள் இந்த மூஞ்சியை எங்க கொண்டு வைப்பாங்க? இந்த கம்யூனிஸ்டும் திருமாவளவனும் காங்கிரஸும் போய் எங்க கொண்டு வைப்பாங்க? சப்போஸ் எதிர்க்க வேண்டிய சூழல் ஏற்படுது, எதிர்த்தா என்ன முத்திரை குத்தப்படும்? எங்களை மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சியை கவிழ்த்த தீய சக்திகள் என்ற முத்திரையை குத்தப்பட்டு இவர்கள் அரசியல் அனாதையாகி நிற்பார்கள். இது நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க, இப்ப எழுதி வச்சுக்கோங்க. நீங்க இவர்கள் அமைச்சருக்கு ஆசைப்பட்டு போனால் இது நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா சார்? இப்போ இது நடக்கும். இது நடக்கும். ஒரு இந்த 118 என்ற நம்பர் வந்து இது வந்து மேஜிக் நம்பர். பெரும்பான்மைக்காகத்தான் மேஜிக்னு சொல்லும். பெரும்பான்மை நம்பர் வேணும்னா எந்த விதமான பிரச்சனை இல்லாம லாங் டேர்ம் ஆட்சி நடத்தணும்னா 118 MLAக்கள் சப்போர்ட் வேணும். ஆனா 118 MLA இல்லாமே நீங்க ஆட்சி நடத்தலாம். எப்ப நடத்தலாம்? சட்டசபையில
ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ வெளிநடப்பு பண்ணிட்டா இவர்கள் நம்பிக்கை கான்பிடன்ஸ் மோஷன், நோ கான்பிடன்ஸ் மோஷன் பில் பாஸ் பண்ணும் பொழுது இவர்கள் வெளிநடப்பு பண்ணிட்டா இந்த ஆட்சி தொடரும். ஒரு 6 மாசத்துக்கு ஹனிமூன் மாதிரி இந்த ஆட்சி தொடரும். ஏடிஎம்கே இருக்காது, டிஎம்கேயும் எதிர்க்காது. இவர்கள் 118 நம்பர் இல்லாமலேயே இந்த ஆட்சியை தொடரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான பிரச்சனைகளுக்கு வரும் பொழுது, அந்த முடிவெடுக்கும் பொழுது ஏடிஎம்கேயும் உள்ள இருந்து டிஎம்கேயும் உள்ள இருந்து தோற்கடிக்கப்பட்டால் அன்றைக்கு இந்த ஆட்சி கவிழ வேண்டிய சூழல் ஏற்படும். அந்த 118 நம்பர் இல்லைன்னா. எனவே 118 என்பது ஒரு கிரிட்டிக்கல் நம்பர் ஃபார் லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி. பட் ஆனால் ஷார்ட் டேர்மா கவர்மெண்ட் நடத்துறதுக்கு 118 தேவையில்லை, இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா சுப்ரீம் கோர்ட் சில நேரங்கள்ல 118 ப்ரூஃப் ஆஃப் லெட்டர் காமிங்கன்னு சொல்லலாம், கவர்னர் சொல்லலாம், இல்ல கோர்ட் சொல்லலாம். ஒரு சிக்கலான கேள்விகள் வரும் பொழுது ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளியில நீங்க 118 காமிங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் எனவே 118 இல்லாம நீங்க ஆட்சி நடத்தலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஸ் லாங் அஸ் ஏடிஎம்கே வெளிநடப்பு செய்யலாம், இல்ல டிஎம்கே வெளிநடப்பு செய்யலாம். வெளிநடப்பு செஞ்சிச்சுன்னா இந்த அரசு தொடரும். 2 பேரும் உள்ள இருந்துட்டாங்க, ஒரு முக்கியமான பில்ல கான்பிடன்ஸ் மோஷன்லயோ நோ கான்பிடன்ஸ் மோஷன்லயோ ஒரு பில்லை பாஸ் பண்ணும் பொழுது நடந்தால், அப்பொழுது இந்த கவர்மெண்ட் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இந்த கவர்மெண்ட் டிசால்வ் ஆக வேண்டிய சூழல் ஏற்படும். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை. மிக்க நன்றி. தேங்க்யூ.